ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் இந்த சந்தோஷம். எல்லாருமே இந்த லென்ட் வீக்கில் இருக்கிறோம்ல, இந்த மாதத்தினுடைய கடைசி சில நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் நமக்காகப்பட்ட தியாகங்களை நினைவு கூறுகிற ஒரு அழகான வாரத்தில் நாம் இருக்கிறோம். எப்பயாவது இந்த மாதிரி நாட்களில் நினைவு கூறுவது ஒரு உண்மையான விசுவாசிக்கு அழகல்ல, ஒரு உண்மையான விசுவாசிக்கு சீஷனுக்கு அழகு. எனக்காக அவர் பாடுபட்டார், நான் பெற வேண்டிய தண்டனை அவர் மேல் விழுந்தது, நாக்கினை தீர்ப்பு எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம் சொல்கிறத விட ஒவ்வொரு நாளுமே அதை நினைவு கூறுகிறது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. அதுதான் ஒரு உண்மையான விசுவாசிக்கு அழகு. ஏதோ அந்த 40 நாள் மட்டும் நான் தனியாக இருப்பேன், 40 நாள் மட்டும் தான் நினைவு கூறுவேன்னா அது ஒரு ட்ரெடிஷ்னலிசமாக மாறிடுதுல்ல, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியாக மாறிடுது. ஜீசஸ் கிரைஸ்ட் he came to this world not to start a religion, not to start ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு காரியத்தை ஆரம்பிக்க அவர் வரல. He came into this world to make a covenant with the human, to make a covenant with the mankind. அவனோடு ஒரு உறவு கொள்ளும்படியாக, உறவு வைக்கும்படியாக, அவனோடு செய்திருக்கிற உடன்படிக்கை அது அப்படிப்பட்டது. அவனோடு நடக்க, அவனோடு பேச, கடவுளும் மனிதனும், மனிதனும் கடவுளும் என்கிற ஒரு அழகான அந்த உறவுக்குள்ள, அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் வந்தார், மனிதனை படைச்சார். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அதை ட்ரெடிஷ்னலாக மாற்றிட்டு வேறு மாதிரி இந்த 40 days மட்டும் நல்லது தான் ஒரு பக்கம், பட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அதை போய் 40 நாளுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க ஆண்டவர். அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடு மரணங்கள், அவர் நமக்காக செய்த தியாகங்களை நினைவு கூறுவது ஒரு உண்மையான சீஷனுக்கு அழகு. ஆமாம், அதனால் ஐம் என்கரேஜிங் எவ்ரி individual, those are watching from all over the globe. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நினைவு கூற எனக்கு கிருபைதாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ எஸ், அப்படியே ஃபுல்லாக இந்த மாதம் முடிய போது நம்மளை சுற்றி நிறைய காரியம் நடந்துகிட்ருக்கு. ஏதோ லாக்டவுன்லாம் வரப்போகுது அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லை? ஆமாம், பயப்படாதீங்க. நான் ஈஸியாக சொல்லிட்டேன் பயப்படாத அப்படின்னு. பயங்கர பதற்றமான நிலைமை போயிட்டுருக்கு. கேஸ் இல்லை, பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு. இவைகளெல்லாம் நடக்க வேண்டிய சம்பவங்கள், இவைகளெல்லாம் நடக்கணும். ஆனால் முடிவு உடனே வராது. ஆமாம், ஆல் தீஸ் ஆர் காஷன், ஒரு அலர்ட், ஒரு வார்னிங். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு கம் சூன். நம்முடைய பிள்ளைகளை அவரோடு இருப்பதற்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். காரணம் அவனவனுக்கு ஏற்ற பலனோடு கூட வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்ற ஒரு சத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டே இருக்கிறார். சுற்றி நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து பயப்படுறதை காட்டிலும், பதற்றப்படுகிற நிலைமையை காட்டிலும், as believers, as disciples, we have to get ready and make others ready. உட்காந்து நிர்விசாரமாக ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்காமல், இந்த காஷன்லாம் எதுக்கு ஆண்டவர் அலர்ட் கொடுக்குறாருன்னா, இந்த காஷன் ஏன் கொடுக்குறாருன்னா, வார்னிங் ஏன் கொடுக்குறாரு? டு பி அலர்ட். எப்போ வேணாலும் சம்பவிக்கலாம் அவருடைய வருகை. ஆகவே அவருடைய வருகைக்காய் அதிகமாக ஆயத்தமாகவும் அநேகரை ஆயத்தப்படுத்தும். நான் மட்டும் ஆயத்தமாகிறது அப்படின்னு சுயநலத்தன்மையோடு இல்லாமல், என்னால் முடிஞ்ச ஊழியத்தை ஏதோ ஒரு விதத்தில், இது சோஷியல் மீடியாவையோ இல்லை நேரடியாக போய் சந்தித்து ஊழியம் செய்கிறது, இல்லை பர்சனல் 1-to-1 உங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, you don't have to force them, but இந்த காஸ்பிள்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, குட் நியூஸ், காஸ்பிள். இந்த காஸ்பிளை 2ஆக பிரிச்சிங்கன்னா இட் இஸ் கோ அண்ட் ஸ்பெல். கோ அண்ட் ஸ்பெல், அதான் காஸ்பிள். உங்களுக்கு மீன் வேணும்னு சொன்னால் அப்படியே மீன் அப்படின்னா வராது. யூ ஹாவ் டு கோ அண்ட் ஸ்பெல், இல்லை யூ ஹாவ் டு கோ அண்ட் புட் யுவர் நெட் ஆன் த ஷோர். அப்படி போட்டு இழுக்கும் போது தான் மீன் கிடைக்குது. அப்போது இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்.
யூ ஹாவ் டு புட் யுவர் நெட்டு போடுறது உங்கள் வேலை. ஆமாம், நெட்டு போடுறது, ஸ்பெல் பண்ணுறது உங்கள் வேலை. மீனை மாட்டு வைக்கிறது அவர் வேலை, அது அவர் பார்த்துப்பார். அப்போது பி அவைலபிள் ஃபார் த லார்ட். ஆமாம், சுயநலமாக இருக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நம்ம மட்டும் பரலோகம் போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அந்த ஆத்மா தாகம் வரணும். ஒரு சக ஜனங்களை பார்க்கும்போது, கூட படிக்கிறவங்கள பார்க்கும்போது, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறதுக்கான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மச்சான் இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் ஆகுடா, வீட்டில் பிரச்சனையாக இருக்குடா, இந்த மாதிரி ஒரே போராட்டமாக இருக்குடா, செத்துலாம் போல இருக்குடா அப்படிலாம் சொல்லும் போது, ஆஸ் எ பிலீவர், ஆஸ் எ டிசைப்பிளாக உனக்கு அந்த இடத்துல ஆண்டவர் டோர்வே ஓப்பன் பண்ணி தராரு. கோ அண்ட் ஸ்பெல் த குட் நியூஸ். ஐயோ எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, மைக் இல்லையே, நான் பிரபலமாக இல்லையே. பிரபலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மைக்கு தேவையில்லை, புல்பிட் தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூ யுவர் டியூட்டி தேர். அதான் ஆண்டவர் சொல்கிறேன், அந்த நேரத்தில் பேசப்படுகிறது பரிசுத்த ஆவியானவராலே உனக்கு அருளப்படும். நீ யார் எப்படிப்பட்ட அதெல்லாம் மேட்ரு இல்லை சார். யூ ஆர் அன் எவாஞ்சலிஸ்ட். ஆமாம், நீங்கள் வந்து அந்த இடத்துல பேசணுன்றதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ உங்கள் மூலமாக அந்த ஆத்மா தொடப்படும். வீட்டுக்கு போய் யோசிப்பான், செத்து போகலான்னு சொன்னோம், என் ஃப்ரெண்டு சொன்னான் அந்த மாதிரி வழி இருக்குது, ஹோப் இருக்குதுன்னு சொன்னான். ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நைட்டாக இல்லை எப்போயாவது ஒரு நாள் வந்து கேட்பான், டே இந்த மாதிரி சொன்னியே என்னடா இது, நான் வந்து ஜீசஸ் ஒரு ரிலிஜன், கிறிஸ்தவ ரிலிஜன் தான் பார்த்தேன் என்னமோ. அப்போது இன்னொரு டோர்வே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே இட் இஸ் நாட் ரிலிஜன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் யூ கேன், நம்ம எவ்வளோ அழகாக செய்யலாம். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அழகான வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு தெரியுமா. ஆஃபீஸில் 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு சீரியல் ஆக்டருடைய ஒரு இன்டர்வியூ கேட்டுருந்தேன். அவர் பேர் எனக்கு தெரில, பட் ஆனால் ரொம்ப அழகாக ஒரு சொல்ல காரியம். நான் காலைல போனோடனே மேக்கப்லாம் முடிச்ச அப்புறம் ஐ வில் ரீட் மை பைபிள் ஃபஸ்ட். படித்ததுக்கப்புறம் தான் நான் ஷூட்டுக்கு போவேன். ஷூட் ஃப்ரீ இருக்கிற டைமில் நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் யாரையும். பட் ஆனால் நான்லாம் இப்படி இருந்தேன் ஒரு காலத்தில், ஆனால் என் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு அந்த மூலமாக நான் சொல்லுவேன். உட்காந்து நிறைய பேர் அதை கேட்பாங்க. அது உங்களை கர்த்தர் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரா, காலேஜில், ஸ்கூலில், வேலை ஸ்தலத்தில், ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்கிறாரா, அப்போது ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்கிறார். உங்களை சுற்றி நிறைய மீன் இருக்குது. ஆர் யூ கோயிங் டு கேட்ச் ஃபிஷ்? பேதுருப்பா சொன்னார், இனி நீ மீன் பிடிக்கிறலாம் தேவையில்லப்பா, கம் ஐ வில் மேக் யூ ஃபிஷஸ் ஆஃப் மென் அப்படின்றார். இப்போது பேதுரு மட்டும் அழைச்சாரான்னு கேட்டால் இல்லை சார், உங்களையும் அழைச்சிருக்கிறார் இந்த காலை வேளையில். ஐ எம் ஜஸ்ட் டிக்ளேரிங், ஐ எம் ஜஸ்ட் என்கரேஜிங் யூ, எவ்ரி பிலீவர் தோஸ் ஆர் வாட்சிங் திஸ் early morning சீரியஸ் ப்ரோக்ராம், கோ அண்ட் ஸ்பெல் த குட் நியூஸ். சும்மா இருக்காதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் சுவிசேஷத்தை ஏதோ ஒரு விதத்தில் ஜஸ்ட் ஜோம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் நான் என்ன இன்னைக்கு என்ன மீனை நான் பிடிக்கணும், இன்றைக்கி யார்கிட்ட நான் சொல்லணும். ஆண்டவர் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வருவார். ஸோ என்கரேஜிங் யூ. எனக்கு காலம் ரொம்ப மோசமாக இருக்குது, காலம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நன்மையை we have to spell, go and spell. gospel சொல்லுங்கள், பெரிய காரியங்கள் ஆண்டவர் மூலமாக செய்வார். அதில் வருகிற சந்தோஷத்தை, அது வந்து 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறது ஒரு சந்தோஷம் இருந்தாலும், அந்த ஒரு மனுஷன் உங்கள் பிரசங்கத்தை கேட்டு மாறும்போது வருகிற சந்தோஷம் ரொம்ப சூப்பருங்க. இந்த பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஒரு பாவி மனம் திரும்பதை குறித்து பரலோகமே பெரிய சந்தோஷமாகுதான். அப்போது ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் அதுதான். உங்கள் மூலமாக ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தான்னு வச்சுங்களேன், அதில் கிடைக்கிற சந்தோஷம், இன்பம் வந்து வார்த்தையில் விவரிக்க முடியாதது. ஆமாம், ஆகவே ஐம் என்கரேஜிங் எவ்ரி இண்டிவிஜுவல் தோஸ் ஆர் வாட்சிங், யங்ஸ்டராக இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிறவங்களா, காலேஜ் படிக்கிறவங்களாம், உங்களுக்குள்ளே அந்த இயேசு கிறிஸ்து இருக்கனால உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இப்போ நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? யூ கேன் ஜஸ்ட் டைப் யோர் கமெண்ட், ஐ எம் அவைலபிள் லார்ட், ப்ளீஸ் யூஸ் மீ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். ஆண்டவர் சொல்லும் போது யூ கேன் கோ அண்ட் ஸ்பெல் த காஸ்பல். ஆமாம், ஸோ செயல்படுங்க, ஆண்டவர் உங்களை பெரிய காரணமாக செய்வார். காட் பிளஸ், ஹேவ் அ பிளஸட் வீக்கெண்ட். கர்த்தர் பெரிய காரணமாக செய்வார். ஆமாம்.